ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இந்த எபிசோடில் நம்ம ஜனவரி 2025 லாஸ்ட் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ரெண்டு முக்கியமான டாப்பிக்கு. ஒன்று என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் சம்மந்தமான டாபிக். ஸோ டிஃபென்ஸில் என்னென்ன முக்கியமான எக்ஸசைஸ்லாம் நடந்திருக்கு, என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா முக்கியமான தினங்கள் 2025 ஜனவரி மாதம் என்னென்ன முக்கியமான தினங்கள் நடந்திருக்கு, அந்த தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் எபிசோட். இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா இது வந்து பார்த்துட்டோம். ஸோ தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸு, சம்மிட்ஸு, இந்த மாதிரி இதுக்கு முக்கியமான இது எல்லாமே அப்படி பார்த்தாச்சு. ஸோ இந்த லாஸ்ட் எபிசோடில் நம்ம டிஃபென்ஸ் சம்மந்தமான டாப்பிக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான தினங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வித்துல் குமார். ஸோ வித்துல் குமார் அப்படிங்கிற 1993 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸரை என்ன அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இந்த சிஆர்பிஎஃப் உடைய தலைவராக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வித்துல் குமார் அவர்களை, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் உடைய தலைவராக வித்துல் குமார் அவர்களை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் 1993 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர். எந்த ஸ்டேட்டோடைய கேடரை சார்ந்தவர் அப்படின்னா உத்தரப்பிரதேச சார்ந்தவர். ஸோ இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் உடைய டைரக்டர் ஜெனரலாக யார் இருந்தா அப்படின்னா அன்ஷி தயால் சிங். ஸோ அன்ஷி தயால் சிங் அப்படிங்கிறவங்க தான் வந்து சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் உடைய தலைவராக வந்து இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து போட்டிருக்காங்க, ஜனவரி மாதம் வந்து வித்துல் குமார் சிங் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ வித்துல் குமார் சிங் அவர்களை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் உடைய தலைவராக நியமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து டிஃபென்ஸில் இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு மிக முக்கியமான மிசைல் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மிசைலோட பேர் என்ன அப்படின்னா அப்தாலி மிசைல். ஸோ பாகிஸ்தான் வந்து அப்தாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட இன்னொரு பேர் வந்து HARP-2. ஸோ HARP-2 அப்படின்னா அப்தாலி மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிஷன் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல். இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச், ரொம்ப கம்மியான தொலைவில் மட்டும் தாக்கப்படக்கூடிய ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 180 200 கிலோமீட்டர், ஒரு 180 200 கிலோமீட்டர் தொலைவிலான பொருட்களை, ஸோ 180 200 180 to 200 கிலோமீட்டர் இது உள்ள பொருட்களை தாக்கக்கூடிய ஒரு மிசைலுக்கு பேர் தான் என்னன்னா இந்த அப்தாலி மிசைல். ஸோ எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ரீசெண்டாக எந்த நாடு இந்த அப்தாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆப்ஷனில் வந்து பாகிஸ்தான், ஈரான், ஈராக் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மிசைல் யார் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா இதை வந்து பாகிஸ்தான். ஸோ அப்தாலி மிசைல் யார் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க? ஸோ பாகிஸ்தான் வந்து டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமாக இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேரி எ ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆர் சப்மியூட்டேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக சக்தி வாய்ந்த வெடிமருந்துகளை எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நாடுகளை தாக்கக்கூடிய ஒரு மிசைல் தானே இந்த அப்தாலி மிசைல். இது வந்து 180 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் வரை என்ன பண்ணலாம், இந்த மிசைலை வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மிஷன். யார் டெஸ்ட் பண்ணியிருக்கா? பாகிஸ்தான் வந்து இந்த மிஷனை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுடைய நம்ம இந்தியாவுக்கு வந்து DRDO இருக்குல்லையே, அதே மாதிரி பாகிஸ்தானோட அமைப்புக்கு பேர் தான் என்னன்னா SUPARCO, சுப்ராக்கோ, SUPARCO அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அமைப்பு இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கு ஒரு மிக முக்கியமான 3 போர்க்கப்பலை, இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு 3 போர்க்கப்பல் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த போர்க்கப்பலுடைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல வந்து INS சூரத், INS நீல்கிரி, INS பக்ஷீர். ஸோ INS சூரத், INS நீல்கிரி, INS பக்ஷீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 மிக முக்கியமான போர்க்கப்பலை நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்தியாவிற்கு அர்ப்பணிச்சிருக்காரு. இதில் INS அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்னன்னா இந்தியன் நேவல் ஷிப். இந்தியாவிற்கு மிக முக்கியமான இந்தியாவுடைய போர்க்கப்பல் இந்தியன் நேவல் ஷிப்பை யார் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கா? நம்ம பிரதமர் நரேந்திர மோடி. பேர் பார்த்துங்க, INS சூரத், INS நீல்கிரி, INS பக்ஷீர். ஸோ INS சூரத் அப்படிங்கிறது நம்ம தெரியும் சூரத்தை குறிக்கிறது. அதே மாதிரி நீல்கிரிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நீலகிரி குறிக்கிறது. இந்த பக்ஷீர் இருக்கு இல்லையா, அந்த பக்ஷீர் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து கடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மீன்.
ஒரு முக்கியமான வேட்டையாடக்கூடிய ஒரு மீன் இனத்துக்கு பேர் தானே வக்ஷீர் அப்படிங்கிறது. ஸோ ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீல்கிரி, ஐஎன்எஸ் வக்ஷீர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மூன்று முக்கியமான இதையும் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி கூட அறிவிச்சிருக்காங்க. இது யார் வந்து மேக் பண்ணியிருக்கா அப்படின்னா மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற மும்பையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் பண்ணியிருக்காங்க. இந்த மூன்றையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஈவன் அண்டர்ஸ்கோர்ஸ் இந்தியாஸ் கமிட்டட். ஸோ இந்தியாவுடைய அந்த மேரிடைம் செக்யூரிட்டியில் இந்தியா வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து இந்தியா இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீல்கிரி, ஐஎன்எஸ் வக்ஷீர். ஓகே. ஸோ அடுத்து டிஆர்டிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிம் கவச். ஸோ டிஆர்டிஓ வந்து ஹிம் கவச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான ஒரு கிளாத். ஸோ ஹிம் கவச் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சொற்று மாதிரி உள்ள ஒரு ஜாக்கெட்டு. இதை யார் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கா அப்படின்னா டிஆர்டிஓ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஹிம் கவச் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இந்தியாவுடைய நிறைய சோல்ஜர்ஸ், இந்தியாவுடைய நிறைய இராணுவ வீரர்கள் வந்து ஹிமாலயாவில், லடாக்ல இந்த மாதிரி மிக குளிர் பிரதேசங்கள், மிக கடுமையான குளிர் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசங்களில் இந்தியாவுடைய சோல்ஜர்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல எல்லாமே வந்து கடுமையான குளிர் இருக்கிறதுனால நம்ம என்னதான் வந்து சொற்று எது போட்டாலுமே வந்து குளிர் வந்து கடுமையாக இருக்கும். ஸோ அதனால இந்த ரொம்ப கடுமையான -60 டிகிரி, ஸோ -60 டிகிரி செல்சியஸில் உள்ள குளிர் கூட தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்வெட்டர், ஒரு ஜாக்கெட்டை யார் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கா, நம்மளுடைய டிஆர்டிஓ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஜாக்கெட்டுக்கு பேர் தான் என்ன, ஹிம் கவச். ஸோ ஹிம் கவச், கவச் அப்படிங்கிறது கவசம் அர்த்தம். ஸோ இந்த ஹிம் கவச் அப்படிங்கிற இது வந்து யார் அறிமுகப்படுத்தியிருக்கா, டிஆர்டிஓ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இப்போ நார்மலாக ஷொட்டர் எல்லாமே ரொம்ப தின்னாக இருக்கும் இல்லையா, ரொம்ப தடிமனா. ஆனால் இது வந்து அந்த மாதிரி தடிமனா இல்லாமல் உள்ளே மல்டி லேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்காக உள்ளது அப்படின்னா மிலிட்டரி பர்சன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டு பிளேஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வியர் பண்ணிக்கிறதுக்காக உள்ள ஒரு சொட்டர் தான் வந்து இது. ஸோ இந்த சொட்டர் வந்து ரொம்ப அவங்க கதகதப்பாக வச்சுக்கிறோம். ஸோ அவங்க -60 டிகிரி செல்சியஸ் இருந்தால் கூட அவங்க வந்து நார்மல் தட்பவெப்பத்துக்கு இருக்க மாதிரி அவங்க வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு சொட்டருக்கு பேர் தான் என்ன, இந்த ஹிம் கவச் அப்படிங்கிறது யார் டெவலப் பண்ணியிருக்கா, இது டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து இதை டெவலப் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு முக்கியமான மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா ஏடிஜி மிசைல். ஸோ இது என்ன அப்படின்னா நாக் MK2. ஸோ நாக் MK2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். ஸோ நாக் MK2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை யார் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளுடைய டிஆர்டிஓ டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போக்ரான். ஸோ இது வந்து போக்ரானில் டிஆர்டிஓ வந்து இந்த நாக் MK2 ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை டிஆர்டிஓ டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் டெவலப் பண்ண மிசைல் அப்படின்னா இது வந்து நம்ம டிஆர்டிஓ டெவலப் பண்ண மிசைல் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய இன்டெகிரேட்டட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நம்ம அப்துல் கலாம் இருக்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராமுக்கு பேர் தான் என்னன்னா இந்த இன்டெகிரேட்டட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ரோக்ராம். இதில் ஒரு பார்ட் தான் இந்த நாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிசைல். இது வந்து எதிரி நாட்டுடைய இந்த டேங்க் பீரங்கிகளாக இருக்கு இல்லையா, அதெல்லாமே அழிக்கிறதுக்கு சக்தி கொண்ட ஒரு மிசைலுக்கு பேர் தான் இந்த நாக் MK2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிசைல். ஓகேவா. ஸோ இது வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து இதை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியன் ஆர்மிஸ் ஆன்டி டேங்க் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி, இந்தியா ஆர்மியோடைய இந்த ஆன்டி டேங்க் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு விஷயம் தான் என்ன, இந்த நாக் MK2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிசைல். ஸோ அடுத்து நம்மளுடைய டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய டிஆர்டிஓ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜியை டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைப்பர்சோனிக் significant progress in the hypersonic technology with India's first successful ground test on active cooled scramjet engine. ஸோ இந்த ஸ்கிராம்ஜெட் அப்படிங்கிற சொல்லி ஒரு இன்ஜின் இருக்குது. இந்த இன்ஜினை பேஸ் பண்ணி இந்தியாவுடைய ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சவுண்டோடைய ஸ்பீட் இருக்கு இல்லையா, அந்த சவுண்டோடைய ஸ்பீடு மாதிரியே வந்து 5 மடங்கு ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்பீடு போச்சு, 5 மடங்கு ஸ்பீடில் இருக்கக்கூடியதுக்கு பேர் தானே ஹைப்பர்சோனிக். ஹைப்பர் அப்படிங்கிறது என்ன, சவுண்டோடைய ஸ்பீடை காட்டிலும், சவுண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக போதோ அந்த ஸ்பீடை காட்டிலும் 5 மடங்கு ஸ்பீடாக இருக்கிறதுக்கு பேர் தானே ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிறது. ஸோ இப்போ டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் கூல்ட் ஸ்கிராம்ஜெட் கம்பஷன். ஸோ ஆக்டிவ் கூல்ட் ஸ்கிராம்ஜெட் கம்பஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்தியா பிகேம் த அப்சர்வர் ஸ்டேட் இன் ஈரோ ட்ரோன் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஈரோ ட்ரோன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராணுவத்துக்கு தேவையான இந்த ட்ரோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ட்ரோன்ஸ் உருவாக்குறதுக்கான ஒரு அமைப்புக்கு பேர் தான் யாருன்னா
யூரோட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்பு. ஸோ இது வந்து யார் யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்கின அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான நாடுகள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இந்த யூரோட்ரோன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமை யார் வந்து லீட் பண்ணுறான்னா 2 முக்கியமான ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து லீட் பண்ணுறாங்க. ஒன்று ஏர்பஸ் டிஃபென்ஸ். இந்த ஏர்பஸ் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஏர்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ஏரோப்ளேன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்பஸ் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. இது மூலியமாக என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்மிக்கு தேவையான நம்மளுடைய டிஃபென்ஸ் பர்பஸ்க்கு தேவையான ட்ரோன்ஸு மித்த பொருட்கள் எல்லாமே வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஈரோடான் ப்ரோக்ராம் யார் யார் லீட் பண்ணுறா, ஏர்பஸ் டிஃபென்ஸும் அதே மாதிரி ஸ்பேஸ் ஏர்பஸ் ஸ்பேஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அண்டர் OCCAR அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பு தான் வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமான நாடுகள் யார், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இட்டாலி, ஸ்பெயின் இதெல்லாமே வந்து முக்கியமான நாடுகள். ஓகேவா. ஸோ இந்த இதில் யார் வந்து அப்சர்வரை ஜாயின் பண்ணியிருக்கா, இந்தியா வந்து அப்சர்வரை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இந்தியாவிற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக என்னென்ன டிஃபென்ஸ்க்கான ட்ரோன்ஸ்லாம் இருக்கோ அந்த ட்ரோன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே டெக்னாலஜி எல்லாமே இந்தியாவுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து 18th எடிஷன் ஆஃப் இந்தியா நேபாள் ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் சூரிய கிரண். ஸோ சூரிய கிரண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. இந்த எக்ஸசைஸ் வந்து யார் யாருக்கும் இடையில நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் அப்படின்னா இந்தியாவிற்கும் நேபாளுக்கும். ஸோ இந்தியாவிற்கும் நேபாளுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மிலிட்டரி எக்ஸசைஸ்க்கு பேர் தான் சூரிய கிரண். ஸோ சூரிய கிரண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். ஸோ 2025 18வது எடிஷன். ஸோ 18வது எடிஷன் வந்து சூரிய கிரண் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 29ஆம் தேதி 2024 டிசம்பர் 29லேருந்து ஜனவரி 13ஆம் தேதி. ஸோ 2029 டிசம்பர் 29லேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரிய கிரண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18th எடிஷன். இந்த சூரிய கிரண் அப்படிங்கிறது இந்தியாவிற்கும் நேபாளுக்கும் நடக்கக்கூடிய 18th எடிஷன் தான் வந்து இது. ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜங்கிள் வார்ஃபேர். ஏன்னா இந்தியாவிற்கும் நேபாளுக்கும் இடையில உள்ள காடுகளில் நிறைய தீவிரவாத அமைப்புகள், நிறைய இன்சர்ஜென்ட் குரூப் எல்லாமே வந்து இருக்கிறதுனால இதில் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜங்கிள் வார்ஃபேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து கவுண்டர் டெரரிசம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து ஹியூமனிட்டரியன் அசிஸ்டன்ஸ், மக்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கான ஹியூமனிட்டரியன் அசிஸ்டன்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது 2025க்கான சூரிய கிரண் எக்ஸசைஸ் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நேபாளில் சால்ஜாந்தி அப்படிங்கிற இடத்துல இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. ஓகே. ஸோ அடுத்து இந்தியன் நேவியோடைய கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ஐஎன்எஸ் மும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேவியோடைய ஒரு முக்கியமான நேவல் ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நேவல் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருக்கு. இந்த நேவல் எக்ஸசைஸோட பேர் என்ன அப்படின்னா லீ பெரோஸ். ஸோ லீ பெரோஸ் அப்படிங்கிறதா வந்து இந்த நேவல் எக்ஸசைஸோட பேர். ஸோ இந்த நேவல் எக்ஸசைஸோட பேர் என்ன, லீ பெரோஸ் அப்படிங்கிறதா வந்து இந்த நேவல் எக்ஸசைஸோட பேர். ஸோ இந்த எக்ஸசைஸில் இந்தியாவுடைய ஐஎன்எஸ் மும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு போர்க்கப்பல் வந்து பங்கேற்றிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது எடிஷன் இந்த லா பெரோஸ் அப்படிங்கிறது. இதில் நிறைய நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க. இது மெயினாக வந்து ஹோஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த லா பெரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிக முக்கியமான நேவல் எக்ஸசைஸை ஹோஸ்ட் பண்ணுறது யார், ஃப்ரான்ஸ் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. பட் இந்த நேவல் எக்ஸசைஸ்ல நிறைய நாடுகள் இந்தியன் ஓஷனை சார்ந்த நிறைய நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க. இந்தியாவும் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்தியா சார்பா யார் வந்து பங்கேற்றிருக்கா, ஐஎன்எஸ் மும்பை. யாரு, ஐஎன்எஸ் மும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய போர்க்கப்பல் தான் வந்து இதில் பங்கேற்றிருக்கு. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஜனவரி 16ஆம் தேதி வந்து நடந்திருக்கு. இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலாக்கா, சுண்டா, அப்புறம் லொம்பாக்கோ ஸ்டேட். ஸோ மலாக்கா, சுண்டா, லொம்பாக்கோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமான வேர்ல்டோடைய ஸ்ட்ரைட்ஸில் கண்டக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், நம்மளுடைய எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க ஆபரேஷன் சார்து ஹவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆபரேஷன் யார் கண்டக்ட் பண்ணியிருக்கா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ஆபரேஷன் சார்து ஹவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆபரேஷனை கண்டக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இந்த ஆபரேஷன் சார்து ஹவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான ஆபரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா ரிபப்ளிக் டே அப்போ, நம்ம இந்தியாவுடைய ரிபப்ளிக் டே அப்போ இது வந்து இது பண்ணியிருக்காங்க. மெயினாக இது வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ஜனவரி 22லேருந்து ஜனவரி 29 வரை. எப்போ ஜனவரி 22லேருந்து ஜனவரி 29 வரை இந்த ஆபரேஷன் சார்து ஹவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆபரேஷன் வந்து நடந்திருக்கு. இதோடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த பார்டர் பகுதியில்
ஏன்னா ராஜஸ்தான் அப்படிங்கிறது பார்டர் பகுதி. இந்த பார்டர் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து நிறைய தீவிரவாத அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஊடுருவி இந்தியாவுக்குள்ள வந்து வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி டெரரிஸ்ட் வந்து இந்தியாவுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகிறத தடுக்கணும். ஸோ டெரரிஸ்ட் வந்து இந்தியாவுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகிறத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ஆப்ரேஷன் சார்து ஹவா. ஸோ ஆப்ரேஷன் சார்து ஹவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க. யார் கண்டக்ட் பண்ணுறா? இது நம்மளுடைய எல்லை பாதுகாப்பு படை, நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து இந்த ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்தியா ஹஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் இஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் மைக்ரோ மிசைல் சிஸ்டம். ஸோ பார்கவஸ்த்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான இண்டிஜினியஸ் மிசைல் சிஸ்டத்தை யார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கா? நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் மைக்ரோ மிசைல் கைடட் சிஸ்டம். ஸோ பார்கவஸ்த்ரா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சிஸ்டத்தை யார் டெவலப் பண்ணியிருக்கா? நம்மளுடைய இந்தியா வந்து டெவலப் வந்து பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கவுண்டர் ஸ்வாம் ட்ரோன். இப்போ இந்தியாவுடைய பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல இருந்து ட்ரோன்ஸ், நிறைய ஆளில்லா விமானங்கள் வந்து இந்தியாவை கண்காணிக்கிறது இந்தியாவுக்கு உள்ள வந்து வருது. ஸோ இந்த மாதிரியான ட்ரான்ஸ்லாம் வருது இல்லையா, இதை தடுக்கிறதுக்கு, இதை கவுண்டர் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு மிசைல் சிஸ்டத்துக்கு பேர் தான் என்ன? பார்கவஸ்த்ரா. ஸோ பார்கவஸ்த்ரா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மிசைல் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? இந்தியாவுடைய பார்டரில் சைனாவிலிருந்தும் சரி பாகிஸ்தான்லேருந்தும் சரி நிறையா ட்ரான்ஸ் வந்து வருது. எதுக்காக அப்படின்னா நம்மளை உழவு பார்க்குறதுக்காக. அதே மாதிரி போதைப் பொருட்கள், பஞ்சாபுடைய பார்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ட்ரோன்ஸ் வந்து பாகிஸ்தான்லேருந்து போதைப் பொருட்களை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்காக நிறைய ட்ரோன்ஸ் வந்து வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி, அதே மாதிரி வந்து இல்லீகல் மணி இதெல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்காக ட்ரோன் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரோன் வந்து கூட்டமாக வருது இல்லையா, இந்த ட்ரோன்ஸை வந்து தடுக்கணும், இதை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு மிசைலுக்கு பேர் தானே பார்கவஸ்த்ரா. ஸோ பார்கவஸ்த்ரா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மிசைல். ஓகே, ஸோ அடுத்து ராஷ்டிர மந்திரி ராஜ்நாத் சிங், நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இருக்கார் இல்லையா, அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோடைய ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. இதில் 2025 ஆண்டு நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து எந்த ஆண்டை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இயர் ஆஃப் ரிஃபார்ம். ஓகேங்களா, 2025 சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு. ஸோ 2025 ஆண்டு 2025 சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு. 2025 ஆண்டு சீர்திருத்தங்களுக்கான ஆண்டா யார் வந்து அறிவிச்சிருக்கா? நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து 2025 சீர்திருத்தங்களுக்கான ஆண்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து இந்தியன் ஆர்மி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் டெவில் ஸ்ட்ரைக். நம்மளோட இந்தியன் ஆர்மி எக்ஸசைஸ் டெவில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஜனவரி 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை, ஜனவரி 16லேருந்து ஜனவரி 19ஆம் தேதி வரை எக்ஸசைஸ் டெவில் ஸ்ட்ரைக் என்னது எக்ஸசைஸ் டெவில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எக்ஸசைஸை யார் கண்டக்ட் பண்ணுறா? நம்மளுடைய இந்தியாவுடைய ஆர்மி, இந்தியன் ஆர்மி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ எதுக்காக உள்ளது அப்படின்னா இந்தியாவுடைய காம்பேக்ட் ரெடினஸ், இந்தியாவுடைய காம்பேக்ட் ரெடிலினஸை ப்ரொமோட் பண்ணும். இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ண வருது, இந்தியாவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அச்சுறுத்தல் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தயார் நிலையில் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ்க்கு பேர் தானே எக்ஸசைஸ் டெவில் ஸ்ட்ரைக். என்னது எக்ஸசைஸ் டெவில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் யார் கண்டக்ட் பண்ணுறா? இதை நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து நம்மளுடைய இந்தியன் நேவி, நம்மளுடைய இந்திய கடற்படை இருக்காங்க இல்லையா, இவங்க 2025 என்ன ஆண்டா கொண்டாடுறாங்க அப்படின்னா இயர் ஆஃப் நேவல் சிவிலியன். எனது 2025 இயர் ஆஃப் நேவல் சிவிலியன் அப்படிங்கிற மாதிரி யார் கொண்டாடுறாங்க? நம்மளுடைய இந்திய நேவி வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா, ஸோ இந்திய நேவியோடைய ஒரு முக்கியமான செலிப்ரேஷன் வந்து டாக்டர் டிஎஸ் கோத்தாரி ஆடிட்டோரியம், நியூடெல்லியில் இருக்கக்கூடிய டாக்டர் டிஎஸ் கோத்தாரி ஆடிட்டோரியத்தில் நடந்துச்சு. ஸோ அதில் 2025 என்ன பண்ணியிருக்காங்க? நேவல் இயர் ஆஃப் நேவல் சிவிலியன் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஹானர் த க்ரூஷியல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நேவல் சிவிலியன்ஸ். இந்த இந்திய நேவிக்காக, நேவியல் ஆப்ரேஷனுக்காக நேவல் சிவிலியன்ஸ் வந்து என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அதை போட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு டே வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இருக்கார் இல்லையா, இவர் வந்து சஞ்சய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டில் ஃபீல்டு சர்வேலன்ஸ் சிஸ்டம், அந்த இப்போ இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் மேலே போர் நடக்குது அப்படின்னா அந்த போர் சம்பந்தமான விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கிறதுக்கான ஒரு பேட்டில் ஃபீல்டு சர்வேலன்ஸ் சிஸ்டம், இந்த போர் சம்பந்தமான விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கான பேட்டில் ஃபீல்டு சர்வேலன்ஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேர் என்ன அப்படின்னா சஞ்சய். ஸோ சஞ்சய் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டில் ஃபீல்டு சர்வேலன்ஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ இருந்து எங்கே அப்படின்னா நியூடெல்லியில். ஸோ நியூடெல்லியில் வந்து இந்த பேட்டில் ஃபீல்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து முழுக்க இந்தியாவிலேயே வந்து டெவலப் பண்ண ஒரு பேட்டில் ஃபீல்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம். இது பேர் என்ன? இது பேர் வந்து சஞ்சய் அப்படிங்கிறது. இப்போ இந்தியாவிற்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில ஒரு போர் நடக்குது அப்படின்னா அப்போ அந்த போர் சம்பந்தமான சூழ்நிலை எல்லாத்தையுமே வந்து கண்காணித்து இந்தியாவுடைய நம்மளுடைய ஆர்மிக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்புக்கு பேர் என்னன்னா இந்த சஞ்சய் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டில் ஃபீல்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம்.
ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃபென்ஸ் சம்மந்தமான டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி 2025 உடைய முக்கியமான தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜனவரி 2025 முதல் முக்கியமான தினம் என்ன அப்படின்னா ஜனவரி 8ஆம் தேதி. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 8ஆம் தேதியை என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா எர்த் ரொட்டேஷன் டே. என்னவா கொண்டாடுறாங்க? எர்த் ரொட்டேஷன் டே, புவி சுழற்சி தினம். ஸோ 2025 எப்போ கொண்டாடுங்க? ஜனவரி 8. இது 2025 மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஜனவரி 8ஆம் தேதி என்ன கொண்டாடுறாங்க? எர்த் ரொட்டேஷன் டே அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடுறாங்க. இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா 1851ஆம் ஆண்டு லியோன் ஃபோங்கோல்ட். ஸோ லியோன் ஃபோங்கோல்ட் அப்படிங்கிற நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எர்த்தோடைய ரொட்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத யார் வந்து சொல்லியிருப்பா அப்படின்னா லியோன் ஃபோங்கோல்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து எர்த்தோடைய ரொட்டேஷனை பற்றி பேசியிருப்பாரு. அதே மாதிரி எர்த் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து இவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜனவரி 8ஆம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் எர்த் ரொட்டேஷன் டே வந்து கொண்டாடுறாங்க. இவர் வந்து இந்த பெண்டுலம் இருக்கு இல்லையா, பெண்டுலத்தை வச்சு எர்த்தோடைய ரொட்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி எர்த்தோட ரொட்டேஷனை பற்றி நிறையா கருத்துக்கள் இருந்திருக்கும். பட் இவருடைய கருத்து தான் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆனதுனால என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 8ஆம் தேதி இந்த லியோன் ஃபோங்கோல்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து இது பண்ணுறதுக்காக போட்டுறதுக்காக எர்த் ரொட்டேஷன் டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டே வந்து கொண்டாடுறாங்க. இது எப்போ? ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 8ஆம் தேதி எர்த் ரொட்டேஷன் டே வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து வேர்ல்டு ஹிந்தி டே. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வேர்ல்டு ஹிந்தி டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜனவரி 10ஆம் தேதி. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 10ஆம் தேதி என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க? வேர்ல்டு ஹிந்தி டே. ஸோ வேர்ல்டு ஹிந்தி டே வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 10ஆம் தேதி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஹிந்தியை ஒரு குளோபல் லாங்குவேஜாக, ஹிந்தியை ஒரு உலகளாவிய மொழியாக, ஹிந்தியை வந்து ஒரு குளோபல் லாங்குவேஜாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 10ஆம் தேதி என்னவா கொண்டாடுறாங்க? வேர்ல்டு ஹிந்தி டே. ஜனவரி 10ஆம் தேதியை வேர்ல்டு ஹிந்தி டேவை வந்து கொண்டாடுறாங்க. 2025 வேர்ல்டு ஹிந்தி டேவுடைய தீம் என்ன அப்படின்னா ஏ குளோபல் வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி அண்ட் கல்ச்சரல் ப்ரைட். எனது குளோபல் வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி அண்ட் கல்ச்சரல் ப்ரைட். ஸோ குளோபல் வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி அண்ட் கல்ச்சரல் ப்ரைட் அப்படிங்கிறதா வந்து 2025 குளோபல் வேர்ல்டு ஹிந்தி டேவுடைய தீமாக இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியம். ஜனவரி 10 கொண்டாடுறாங்க வேர்ல்டு ஹிந்தி டேவை கொண்டாடுறாங்க. எதுக்காக? ஹிந்தியை ஒரு உலகளாவிய மொழியாக கொண்டு போகணும். எப்படி வந்து இங்கிலீஷ்லாம் வந்து உலகளாவிய மொழியாக இருக்கோ அதே மாதிரி ஹிந்தியையும் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து கொண்டாடுறாங்க. ஓகே, ஸோ இதோடைய கருப்பொருள் என்ன? குளோபல் வாய்ஸ் ஃபார் யூனிட்டி அண்ட் கல்ச்சரல் ப்ரைட் அப்படிங்கிறதா வந்து இதோடைய கருப்பொருள். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான தினம் நவம்பர் 12. ஸோ நவம்பர் 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் யூத் டே, தேசிய இளைஞர்கள் தினம். ஸோ நவம்பர் 12 என்னவா கொண்டாடுறாங்க? தேசிய இளைஞர்கள் தினமா வந்து கொண்டாடுறாங்க. இந்த தேசிய இளைஞர் தினம் வந்து யாரோடைய பிறந்த நாளில் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் இருக்கார் இல்லையா. ஸோ நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் வந்து இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி என்னவா கொண்டாடுறாங்க? தேசிய இளைஞர் தினம். ஸோ தேசிய இளைஞர் தினம், நேஷனல் யூத் டேவா கொண்டாடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த நேஷனல் யூத் டேயோட முக்கியமான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1984 கொண்டாடுறாங்க. இதோடைய முக்கியமான கருப்பொருள் என்ன அப்படின்னா இந்தியா 2047 விக்ஷித் பாரதா மாறப்போகுது. ஸோ அதில் இந்தியாவுடைய அந்த விக்ஷித் பாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கணும், இந்த விக்ஷித் பாரத்தில் வந்து இளைஞர்களுக்கு என்னென்ன பங்கு இருக்குது அப்படிங்கிறதா வந்து இதோடைய கருப்பொருளாக இருந்திருக்கு. ஸோ அப்போ ஜனவரி 12ஆம் தேதி நேஷனல் யூத் டே, ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடுறாங்க, நேஷனல் யூத் டேவாக கொண்டாடுறாங்க. ஸோ அடுத்து ஜனவரி 15ஆம் தேதி என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி டே. ஸோ இந்த ஜனவரி 15ஆம் தேதி தான் வந்து இந்தியாவுடைய ஆர்மி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஜனவரி 15ஆம் தேதியை இந்தியன் ஆர்மி டே, ஸோ ஜனவரி 15ஆம் தேதியை இந்தியன் ஆர்மி டே அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஹானர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் ஆர்மி. ஸோ இந்தியன் ஆர்மி வந்து 1800 பிரிட்டிஷ் காலத்திலே வந்து இந்தியன் ஆர்மி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கொண்டாடுறதுக்காக தான். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் இந்தியன் ஆர்மி டே இப்போ ஜனவரி 15ஆம் தேதி, ஜனவரி 15ஆம் தேதி இந்தியன் ஆர்மி டே வந்து கொண்டாடுறாங்க. இதோடைய தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்ஷம் பாரத் சாக்ஷம் சேனா. ஓகே, ஸோ சாக்ஷம் பாரத் சாக்ஷம் சேனா அப்படிங்கிறதா வந்து இந்தியன் ஆர்மி டேவுடைய கருப்பொருளாக இருக்குது. ஸோ இந்தியன் ஆர்மி டே அப்போ ஜனவரி 15ஆம் தேதி. அடுத்து பராக்கிரம் திவாஸ். இந்த பராக்கிரம் திவாஸ் அப்படிங்கிறதுனா இது வந்து டே ஆஃப் வேலர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பராக்கிரம் திவாஸ் அப்படிங்கிறது வீர நாள், ஸோ வீர தீர நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடுறாங்க. இது யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா ஜனவரி 23ஆம் தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நம்ம இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கான ஒரு மிகப்பெரிய லெவலில் பாடுபட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய பிறந்த நாள் என்ன
கொண்டாடுறாங்க? பராக்கிரம் திவாஸ். என்னது? பராக்கிரம் திவாஸ், வீர தீர நாளா வந்து யாரோட பிறந்த நாளா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடைய பிறந்த நாளாக கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷ் எதிர்த்து ஒரு மிகப்பெரிய லெவலில் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஐஎன்இ, இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிற ஒரு ஆர்மியை ஆர்கனைஸ் பண்ணி அது மூலயமா என்ன பண்ணியிருப்பாரு? வெளிநாடுகள்ல இருந்து பிரிட்டிஷை எதிர்த்து இருந்திருப்பாரு. ஸோ அதனால அவர் எப்படி வந்து வீரமாக இருந்தாரோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வந்து வீரத்தை விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பராக்கிரம் திவாஸ் 2023 பராக்கிரம் திவாஸ் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அடுத்து நேஷனல் கேர்ள் சைல்டு டே. ஸோ நேஷனல் கேர்ள் சைல்டு டே வந்து ஜனவரி 24 ஸோ நேஷனல் கேர்ள் சைல்டு டே வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜனவரி 24 நேஷனல் கேர்ள் சைல்டு டே வந்து கொண்டாடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தினம் வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணம் வந்து இந்தியாவில் சைல்டு செக்ஸ் ரேஷியோ, குழந்தை பாலின விகிதம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறதா வந்து இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது. ஸோ இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ் பண்ணணும். இந்தியாவில் இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ, குழந்தை பாலின விகிதத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு விதமாக அதாவது நேஷனல் கேர்ள் சைல்டு டே அப்படிங்கிற இந்த டே வந்து கொண்டாடுறாங்க. இது எப்போ? ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 24 கொண்டாடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஜனவரி 24 இன்னொரு முக்கியமான தினமும் கொண்டாடுறாங்க, இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன். என்னது? ஸோ தேசிய கல்வி தினம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்போ கொண்டாடுறாங்க? ஜனவரி 24 வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இதோடைய தீம் 2025 நேஷனல் எஜுகேஷன் டேவுடைய இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷனுடைய தீம் என்ன அப்படின்னா ஏஐ அண்ட் எஜுகேஷன். என்னது? ஏஐ அண்ட் எஜுகேஷன் preserving human agency in the world of automation. AI and education preserving human agency in the world of education அப்படிங்கிறத இதோட கருப்பொருளாக இருக்குது. ஸோ அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25 2 முக்கியமான தினம் வந்து கொண்டாடுறாங்க. ஜனவரி 25 பார்த்தீங்க அப்படின்னா 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நேஷனல் டூரிசம் டே. என்ன கொண்டாடுறாங்க? தேசிய சுற்றுலா தினம். நேஷனல் டூரிசம் டே எப்போ கொண்டாடுறாங்க? ஜனவரி 25. ஸோ ஜனவரி 25 நேஷனல் டூரிசம் டே வந்து கொண்டாடுறாங்க. இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா டூரிசம் ஃபார் இன்க்ளூசிவ் growth. என்னது? டூரிசம் ஃபார் இன்க்ளூசிவ் growth அப்படிங்கிறதா வந்து நேஷனல் டூரிசம் டே உடைய தீமா இருக்கு. ஓகேவா? எதுக்காக? இது வந்து இந்தியா லெவலில் டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணணும், இந்தியா லெவலில் வந்து சுற்றுலாவை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய சுற்றுலா தினம் நேஷனல் டூரிசம் டே எப்போ கொண்டாடுறாங்க? இது வந்து Jan 25 வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதே மாதிரி நேஷனல் ஓட்டர் டே. என்னது? ஸோ நேஷனல் ஓட்டர் டே வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா இதுவும் ஜனவரி 25 தான் கொண்டாடுறாங்க. ஸோ 2025 நேஷனல் ஓட்டர் டேக்கான தீம் என்ன? நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுர். ஸோ நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுர் அப்படிங்கிறதா வந்து நேஷனல் ஓட்டர் டே. நேஷனல் ஓட்டர் டே தீம் என்ன? நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுர். ஸோ நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுர் அப்படிங்கிறது என்ன? நேஷனல் ஓட்டர் டே உடைய தீமா இருக்கு. ஓகேவா? ஸோ நேஷனல் ஓட்டர் டே வந்து எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா 1950 ஜனவரி 25 1950 ஜனவரி 25 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷன், இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இது எப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஜனவரி 25 1950 தான் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த தினத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25 நேஷனல் ஓட்டர்ஸ் டேவா செலிப்ரேட் வந்து பண்ணுறாங்க. இதுக்கான கருப்பொருள் என்ன? நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுர் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து ஜனவரி 26 நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஜனவரி 26 நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஜனவரி 26 ரிபப்ளிக் டே, குடியரசு தினம் வந்து கொண்டாடுறோம். இது எதுக்காக அப்படின்னா 1950 ஜனவரி 26 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அதான் என்ன பண்ணுறோம்? வந்து குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இந்த ஆண்டு 76வது குடியரசு தினம் வந்து கொண்டாடிருந்தோம். இதுக்கு யார் வந்து நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தா அப்படின்னா பிரபோவோ சுஃபியாண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்ட் தான் வந்து நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. ஸோ அடுத்து வேர்ல்டு லெப்ரசி டே ஜனவரி 26 இன்னொரு முக்கியமான தினம் வந்து கொண்டாடுறது என்னன்னா வேர்ல்டு லெப்ரசி டே, உலக தொழுநோய் தினம். ஸோ வேர்ல்டு லெப்ரசி டே அப்படிங்கிறதுனா உலக தொழுநோய் தினம் அப்படிங்கிறது. ஸோ இந்த உலக தொழுநோய் தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஜனவரி 26 வேர்ல்டு லெப்ரசி டே, உலக தொழுநோய் தினம் வந்து கொண்டாடுறோம். இது எதுக்காக அப்படின்னா தொழுநோய், அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் தொழுநோய் இருக்கோ அந்த மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப புறக்கணிச்சு அவங்கள வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால இந்த ஆண்டோடைய கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா யுனைட் ஆக்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறதா வந்து இந்த டேயோடைய தீமாக இருக்குது. ஸோ அடுத்து நேஷனல்
இந்தியா நியூஸ் பேப்பர் டே வந்து ஜனவரி 29 வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டே பிரவாசிய பாரதி திவாஸ், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி இந்த பிரவாசிய பாரதி திவாஸ் கொண்டாடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்முடைய மகாத்மா காந்தி ஜனவரி 9 1915 தான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அந்த தினத்தை தான் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இதோட நம்ம எல்லா டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து பிப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.